வணக்கம். இந்த வீடியோ போடுறது சில புறம்போக்கு நாய்ங்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். ஏன்டா உங்க வீட்லயும் அக்கா, தங்கச்சி எல்லாம் இருக்கிறாங்கல்ல. நீங்களும் ஒரு தாய் வயித்துலருந்து தானடா வந்திருக்கீங்க. அந்த உருவுல தானடா வந்திருக்கிறீங்க. அந்த தாய் வயித்துல அந்த வழியா தான் வந்தீங்க நீங்க வெளிய. அதுல போய் ஒரு பச்சை புள்ளைய போய் இந்த மாரி நாஸ்தி பண்ணி கெடுக்குறீங்களேடா. நீங்கலாம் நல்லா இருப்பீங்களாடா? உங்களலாம் என்ன தெரியுமா செய்யணும்? உண்மையிலேயே என் கையிலலாம் துப்பாக்கி இருந்ததுன்னு வச்சுக்க, உன்னையெல்லாம் நிக்க வச்சு அப்படியே ரோட்ல நிக்க வச்சு துணி இல்லாத அளவுல உன்ன நான் சுடுவேன். அந்த அளவுல வெறித்தனமா இருக்குது. உண்மையிலேயே நீங்கலாம் மனசாட்சியே இல்லாதவங்களா? எத்தன பேருடா நாய்ங்கள எத்தன பேருடா கெளம்பியிருக்கீங்க இந்த மாரி? பெண்கள் நடமாடவே முடியலடா. ஒரு 50 வயசு கிழவிய விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு 60 வயசு கிழவிய விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு 12 வயசு புள்ளைய விட்டு வைக்க மாட்டேங்கிறீங்க. இப்படியாடா ஒரு காமத்துல நிக்கிறீங்க. காம வெறி புடிச்ச பேயி, காம வெறி புடிச்ச நாய்ங்கள. ஏன்டா அந்த மாரிலாம் செய்றீங்க? ஏன்டா அந்த மாரிலாம் பண்றீங்க? உண்மையிலேயே எனக்கு ரொம்ப இந்த மாரி இதெல்லாம் யூடியூப்ல நான் பார்க்கும்போது, கண்ணுல, கையில மட்டும் நீங்கலாம் கெடச்சீங்கன்னு வச்சுக்க, எனக்கு இனிமே எதுவுமே கிடையாது. உங்களலாம் குத்தி சொருவிட்டு உள்ளார போயிடுவேன்டா ஜெயிலுக்கு. அந்த அளவுல ஒரு வெறித்தனமா இருக்குது. நான் என்ன சொல்றேன், மத்த பெண்ணுங்கள போய் நீங்க கெடுக்கிறதோட, போறதோட, உங்க அம்மாட்டயே நீங்க போலாம். உங்க அம்மாட்டயே நீங்க போலாம். ஏன்னா, அந்த உறுப்பு தான் அந்த பெண்களுக்கும் கடவுள் படைச்சிருக்கான். அதே உறுப்பு தான் உன் அம்மாகிட்டயும் இருக்குது. உன் அம்மாட்ட போனேன்னா, அங்க போனேன்னா, அந்த தப்ப உன் பெத்த தாய்கிட்டயே செய்யணும். தூக்கு மாட்டி சாவணும்டா. நான் போடுற வீடியோல நாய்ங்கள தூக்கு மாட்டி சாவணும். இந்த பெண்கள வந்து கெடுக்கிறது, இந்த வயசானவங்கள வெளிய விட்டு வைக்காம இருக்கிறது, இந்த மாரி உள்ள நாய்ங்கலாம் செத்துரணும். நீங்கலாம் இருந்து என்ன பண்ண போறீங்க? உலகத்துக்கு இருந்து என்ன பண்ண போறீங்க? உங்களலாம் பெத்தா பாரு பொம்பள, அவள மொத அடிக்கணும். உங்கள பெத்து கெடா பையன் மாரி உங்கள வளர்க்க தெரியாம விட்டுருக்காளுக பாரு வெளிய, அவளுல செருப்பால அடிக்கணும்.